அன்பு நண்பர்களே, நான் இன்று சொல்ல போகக்கூடிய பழமொழி குருவி தலையில் பனங்காயை வைத்தது போல. தகுதிக்கு மீறிய செயலை ஒருவனிடம் ஒப்படைக்க கூடாது. அப்படி ஒப்படைத்தால் அந்த காரியத்தை அவன் செய்து முடிக்க மாட்டான். காரியம் நடக்காது என்பதை விளக்கவே இந்த ஓமை தொடர் வழக்கத்தில் வந்தது. குருவி மிகச்சிறிய ஒரு பறவை. அதன் தலை என்பது அதைவிட சிறியது. மிகவும் சிறிய குருவித்தலை ஓர் எறும்பை தாங்கலாம். ஒரு பனங்காயை தாங்குமா? தாங்காது. குருவியை விட பல மடங்கு எடையை உடையது பனங்காய். எனவே குருவித்தலை மீது பனங்காயை வைத்தால் அந்த குருவியே செத்துவிடும். அதுபோல ஒரு மனிதன் தன் தகுதிக்கு ஏற்ற வேலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வலிமையில்லாத ஒருவன் ஒரு புலியை கொன்றான் என்றால் அதை நம்ப முடியுமா? முடியாது. ஒரு கொசுவையை கொன்றான் என்றால் நம்பலாம். புலியை அவனால் கொல்லவே முடியாது. ஒரு கடையில் ஒருவரை நாம் கணக்கு பிள்ளையாக நியமிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனுக்கு கணக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். கூட்டவும் கழிக்கவும் வகுக்கவும் சமயோஜிதமாக யோசிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் கணக்கே வராத ஒருவரை கடையில் கணக்கு பிள்ளையாக நியமிக்கலாமா? அப்படி நியமித்தால் என்ன ஆகும்? தவறாக கணக்கு எழுதி அந்த நிறுவனத்துக்கே பெரும் நஷ்டத்தை அவன் ஏற்படுத்தி விடுவான் அல்லவா? எனவே தகுதிக்கு மீறிய ஒரு செயலை ஒருவனிடம் ஒப்படைக்க கூடாது என்பதை விளக்கவே காலங்காலமாக இந்த பழமொழி அல்லது இந்த ஓமை தொடர் பழக்கத்தில் நிலவி வருகிறது.